அவர் ஈசிசி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பொதுக்கு எனக்கு தொகையை தரோம் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் எழுதி தந்தோடனே நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். அதை பார்த்து எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க உங்கள் பிரச்சனை இருக்குமா, ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல, அது வந்து ஆஞ்சல் பண்ணி பார்த்தா தான் தெரியும், அது பண்ணுவாங்க சரி சொல்லுவீங்களா அப்படின்னாங்க. அப்போ தான் ஆட்டையா அப்படின்னு சொன்னோம். அப்போ ரத்தம்லாம் எடுத்து கொடுத்து சொன்னோடனே அந்த ரத்தம்லாம் கொடுத்தோம். அதை கொடுத்துட்டு அதெல்லாம் 4 நாள் கழிச்சு வரோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கே வரும்போது எல்லா டாக்டரும் நீங்கள் பண்ணி பார்த்துருங்க, இது பிரச்சனை இருக்குதுனால நீங்கள் பண்ணி பார்த்து தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களும் அதை கூட போய் பார்க்கணும். அதே ஆய்வு பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ப்ரெஷர் லோவாக இருக்கும். லோவாகனே மூச்சு தண்ணி கொடுத்துச்சு. மூச்சு தண்ணி வந்து எனக்கு ஆக்சிஜன் கணக்கு எல்லாம் வச்சாங்க. அப்படி வைக்கும்போது எனக்கு ஒரு பயம் கொடுத்துட்டு நான் நினைக்கும் போதே நான் தென்காசியில் ஒரு ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டேன்னா இருக்கும்போதே ஒரு வந்தாங்க. அந்த வந்து ஆக்சிஜன் வச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன், அந்த அளவு போயிட்டு இறந்துச்சு. அந்த அதை எல்லாத்தையும் வந்துட்டாங்க. அதெல்லாம் நான் பயன்படுத்தி அப்படியே ஆபத்து காலத்தில் எதை நோக்கி போகுது நான் பயன்படுத்தான்னு சொல்லி பேசப்பா எனக்கு இந்த ஆபத்துக்குள்ளே எனக்கு பயன் கொடுத்ததே தாங்க நான் ஆயத்தில் போய் சாட்சி சொல்லி பேசப்பான்னு சொல்லி பொறுத்தவரைக்கும் ஜோருங்க. அந்த வேலையில் எனக்கு இந்த ஒரு ஒளி எனக்கு வந்து ஒரு ஒளி இருக்குது. அப்படி ஆக்சிஜன் பண்ணி இருக்கவரை எனக்கு ஒரு ஒளி வந்தோடனே என் சரீரத்தில் நல்லா சுகமாக ஆகிட்டு அதுக்கு ஆக்சிஜன் பண்ணால் அதுக்கு பிறகு அவங்க ஆஞ்சதுனால எனக்கு நிறுத்திட்டாங்க. பெருசு லோகம்னு நிறுத்திச்சுட்டு ஒரு அதுக்கு பிறகு எனக்கு எப்படி இருக்குது கேட்டாலே நல்லா இருக்குன்னு சொன்னோடனே எனக்கு ஆன்சர் பண்ணி பார்த்தாங்க. அதில் ஆன்சர் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு முடிச்சுட்டு நான் நல்லா ஜோமான நினச்சிட்டே வந்துட்டேன். ஒரு வேறு வீட்டில் கொண்டு வச்சோடனே இந்த ஒவ்வொரு மாட்டிட்டு ஒரு இறந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு கூட வந்து பயன்படுத்துச்சு தெரியுது. அது வந்து நான் சொல்லிட்டேன், பாப்பா நீ எதுக்காப்பா எனக்கு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு கையில் மாட்டிக்கிட்டே அப்படின்னு அந்த பாப்பா தான் சொன்னா பட்டியை உங்களுக்கு ஆதரவுங்களா அந்த பர்சன் லோவாக இருக்கா பர்சனுக்கு எப்படி இருக்கு கூடி கொண்டு தான் எடுத்து கண்டிப்பாக மாட்டிக்கிட்டே இருக்கணும். பாப்பா இன்னொரு